என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் திருமாயூரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி. நமது தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளாகவும் களங்காணும் இளம் சிறுத்தையாகவும் களத்தில் களமாடிடுவோம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியானது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பகிர்வு என்பதை இந்த தேர்தல் உறுதி செய்யும். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே வலுவான கூட்டணி அமைந்து மாபெரும் சக்தி படைக்கும் அளவிற்கு விடுதலை சிறுத்தையானது வளர்ந்து நிற்கும். தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மாநில அளவிற்கு விடுதலை சிறுத்தை கட்சியானது வளர்ந்து உயர்ந்துள்ளது. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை முழங்க இளம் சிறுத்தையாக களத்தில் பயணிக்கும் கள போராளிகளுக்கும் இந்த முறை வாக்கு வங்கியை எழுச்சி தமிழரின் ஒட்டுமொத்த பார்வைக்கு சமர்ப்பிப்போம். விடுதலை சிறுத்தையின் வெற்றியாகவும் எழுச்சி தமிழரின் வெற்றியாகவும் இந்த தேர்தல் அமையும் என்பதை உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். அண்ணன் எழுச்சி தமிழரின் பார்வையிலே ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த முறை தேர்தலானது வெற்றி பாதையை நோக்கி அமையும். விடுதலை சிறுத்தையின் அங்கீகாரம் ஓங்கும், எழுச்சி தமிழரின் அங்கீகாரம் ஓங்கும். எழுச்சி தமிழர் அவர்கள் அரியணை ஏறும் காலம் வந்துவிட்டது. இது திருமா காலம், இது திருமா மண், இது எழுச்சி தமிழரின் காலம், இளம் சிறுத்தைகளின் காலம் என்பதை உறுதி செய்வோம். தேர்தல் ஆணையத்தின் வெற்றியாக பானை சின்னத்தை உறுதி செய்து தொடர்ந்து கட்சியின் சின்னமாக பானை சின்னம் வெற்றியின் சின்னமாகவும் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் சின்னமாகவும் நடுத்தர மக்களின் வாழ்க்கையின் உயர்வை உயர்த்தும் சின்னமாகவும் பானை சின்னம் அமையும் என்பதை விடுதலை சிறுத்தையாக பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். தொடர்ந்து களத்தில் களமாடிடுவோம். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வழியில் நடமாடிடுவோம். கொள்கை முழங்க கொள்கை மாறா சிறுத்தையாக பயணிப்போம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்ற முழக்கத்துக்கு ஏற்ப இளஞ்சிறுத்தையாக பயணங்களை மேற்கொள்வோம். ஜெய் பீம்.